பஃபெட்ல சர்வ் பண்றது பெஸ்ட்டா இல்ல வாழை இலையில சர்வ் பண்றது பெஸ்ட்டா? 1. பஃபெட். கலர்ஃபுல் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் மெனுஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த ஃபுட் தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ தட் ஃபுட் வேஸ்டேஜஸ் தவிர்க்கப்படும். எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? மாடர்ன் ரிசப்ஷன்ஸ், சங்கீத், ஓப்பன் கார்டனிங் ஈவெண்ட்ஸ், கார்பரேட் ஈவெண்ட்ஸ், ஓப்பன் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கு பஃபெட்ல நீங்க சர்வ் பண்ணும்போது ரிச் அண்ட் கிராண்ட் வைப் அண்ட் லுக்கை கொடுக்கும். 2. வாழை இலையில பரிமாறுறது. தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், ராயல் ரெஸ்பெக்ட், எமோஷனல் பாண்டிங், நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு அத்துணை விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு விருந்து வாழை இலை விருந்து. எங்கெங்கெல்லாம் சர்வ் பண்ணலாம்? முகூர்த்தம், வளைகாப்பு, வீடு புனியாச்சனை, ட்ரெடிஷ்னலான ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன்ஸ், காதுகுத்து விழா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வாழை இலை போட்டு விருந்து வைக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த 2 டைப் ஆஃப் டைனிங் சர்வீசஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயங்கள். 1. ஃபுட் மெனுஸ், எய்தர் வெஜ் ஆர் நான் வெஜ். 2. கெஸ்ட் உடைய கவுண்ட். 3. வென்யூ உடைய ஹால் ஸ்பேசிங். 4. உங்களுடைய பட்ஜெட். இந்த 4 விஷயங்கள் பிளஸ் எந்த டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டாலும் சரி, இல்ல வித் கஸ்டமைசேஷனோட டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணணும்னாலும் சரி, தீனு கேட்டரிங்ஸ் உங்களுக்கான சேவைகளை வழங்குறதுக்கு தயாரா இருக்கு வித் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸோட. முக்கியமா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் டிஎம்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய மெனு லிஸ்ட் உங்களுக்கு டிஎம்ல நானே அனுப்பி வைக்கிறேன்.